ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். அங்கே சொல்லப்படுகிற காரியம், ஆமென், சோதரம், யாக்கோபு இல்லையா? வாசிங்க அந்த புஸ்தகத்தை, அந்த வசனத்தை வாசிங்க, 12 வாசிங்க. ஒரு சொப்பனம் கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியின் மேலே வைக்கப்பட்டிருக்கு, எட்டி இருந்தது, ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆமை சோத்திரம், முத காரியம், கர்த்தருடைய பலத்தினால தேவ ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அல்லேலூயா. நம்முடைய பலத்தினால, நம்முடைய சாமர்த்தியத்தினால தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பலத்தினால என்ன செய்யலாம்? பல ராஜ்யத்தில் இருக்கிற ஏணிப்படியில் ஏறலாம். அல்லேலூயா. இப்போ இந்த ஏணிப்படியை பார்க்கும்படிக்கும் ஏணிப்படியில் ஏறும்படிக்கும் என்னெல்லாம் நம்ம செய்ய முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது சோதரம், சர்ச்சுக்கு வாரோம், சர்ச்சுக்குள்ளே எந்த கதவு கூட வரணும்னு தெரியலைன்னு சொன்னால் உள்ளே வர முடியுமா? வர முடியுமா? இப்போ ஒரு வேளை ஃப்ரெண்டு கதவுலோட்டி தான் வரணும், ஆனால் அது கதவு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் வர முடியுமா? அப்போது பரலோக ராஜ்யத்தினுடைய ஏணிப்படிகளில் தேவ பலத்தினால ஏற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது முதலாவது என்ன செய்யணும்னா, நம்ம பரலோக ராஜ்யத்துடைய வாசலை பார்க்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்துடைய வாசல் எங்கே இருக்குது? நானே வாசல். அல்லேலூயா. இதுக்கு ரெண்டாவது வாசல் என்னது? பெரிய வாசலா சின்ன வாசலா? அல்லேலூயா. அது கர்த்தரே வாசல் பரலோக ராஜ்யத்துக்கு. அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. வாசிங்க யோவான் 1வது அதிகாரம் 51வது வசனம். யோவான் 1வது அதிகாரம் 51வது வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷ குமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் பார்ப்பீர்கள் என்று சொல்லி வாக்கு பண்ணி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பலத்தினால தேவன் கொடுக்கிற வாசலை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தூதர்கள் இறங்குகிறது ஏறுகிற வாசல் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இனி என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். கர்த்தாவே, உம்மண்டையில் செய்கிற வாசலை என்ன செய்யணும்? நான் பார்க்கணும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் வாக்கு பண்ணி கொடுத்து, இது முதல் நீங்கள் என்ன செய்வீங்க? மனுஷகுமாரத்திலிருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் என்ன செய்வீங்க? காண்பீர்கள். அல்லேலூயா. அப்போது இது மாம்சத்தின் பலத்தினால் முடியாது. அல்லேலூயா. இமேஜினேட் பண்ணாலும் கிடைச்சாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இமேஜினேட் நினைக்கிறது ஒருவேளை தாட்ஸில் வருமா இருக்கும், பார்க்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்க, நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பார்ப்பீங்கன்னு என்று சொல்லும் பொழுது நாம் தேவ பலத்தினால் மாத்திரம்தான் பரலோகத்தின் வாசலை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. ஆமென், சோத்திரம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனம். சங்கீதம் 24 3வது வசனமும் 4வது வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவன் மாத்திரம்தான் யாருக்கிட்ட போக முடியும்? ஏசப்பா கிட்ட போக முடியும். அப்போது ரெண்டாவது காரியம், கர்த்தர் கொடுக்கிற பலத்தில் ஏசப்பா கிட்ட போக முடியும். அல்லேலூயா. நம்ம மாம்ச பலத்தில் இயேசுக்கிட்ட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போது ஆமென், முதல்ல பார்த்தோம் தேவனுடைய வாசலை முதல்ல பார்க்கணும் தேவ பலத்தினால. ரெண்டாவது தேவன் கிட்ட போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்கள் தேடி போகணுமா, இயேசு தேடி வருவாரா? ஹலோ, நீங்கள் தேடி போகணுமா, இயேசு தேடி வருவாரா? அப்போ நம்மள கர்த்தரே நம்ம தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த கூடாரத்துக்கு வரக்கு முன்னாடி கால தூரம் கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை தேடி வராமல் இருந்தால் வெளிச்சத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு காண முடியுதா? பாஸ்டர், நாங்கள் நேற்று இருந்தோம் இன்னைக்கு இருக்கோமே. அல்லேலூயா. அது சொல்லலை. இது கர்த்தர் நம்மை கண்டதுனால. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம தேடி வந்ததுனால. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலம் கொடுத்ததுனால தான் பிரயாணப்பட்டே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம தேடி வராவிட்ட நம்ம இடறி போயிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா புரியணும், கர்த்தர் சோதரன் நாமல, கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். அல்லேலூயா. அவர் தேடி வரும் பொழுது அவர் கொடுக்கிற பலத்தில் சொல்லணும், ஏசப்பா நீங்கள் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தேடி வரும்போது ஐயோ கொஞ்சம் உடம்பு வேதனையாக இருக்குது, கொஞ்ச நேரம் கூட படுத்து உறங்கியன்னு சொல்லிடப்படாது. அல்லேலூயா. யார் தேடி வருகிறது? யார் தேடி வருகிறது? இயேசு தேடி வருகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் தேடி வரும் பொழுது நாம் மூடிட்டு எல்லாம் போத்துட்டு கலந்துடப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எழுப்பு மொழிப்பு வந்ததுன்னு சொல்லணும், ஏசப்பா நீங்கள் எனக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது ஆமென் சூத்திரம் வாசிங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 19, 20வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 19, 20. சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் மாம்சமாகிய தைரியம் உண்டாயிரு. சபைக்கு போக கர்த்தர் தைரியத்தை தருகிறார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் பலத்தினால 3 காரியம், பிரதானமாக 3 காரியம் என்னன்னா, முதல்ல கிறிஸ்துவின் பலத்தினாலே தேவனுடைய வாசல் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது, கிறிஸ்துவின் பலத்தினாலே கிறிஸ்துவண்டையிலே சேர முடியும். அல்லேலூயா. மூன்றாவது, கிறிஸ்துவின் பலத்தினாலே சபைக்கு தைரியமாக வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இம்மூன்று காரியமும் கிறிஸ்துவோடு கிறிஸ்துவின் பலத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னா, கிறிஸ்துவ காண்பிக்கிற பரலோகத்தின் ஏணி மேலே ஏறி தேவ தரிசனங்களை பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்லப்பட பிலிப்பியர் 4:13 வாசிக்கும் பொழுது, நம்மை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்ம இது வரைக்கும் பார்த்து எல்லாவற்றையும் செய்ய முடியும். பணம் சம்பாதிக்கலாம், சாமர்த்தியம் சம்பாதிக்கலாம், சுகத்தை இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவின் பலத்தினால கிறிஸ்துவை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. அவர் அருளி செய்கிற பலத்தினால சகல உலக கிரியைகளை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து கொடுக்கிற பலத்தினால ஆசீர்வாதத்தை அல்ல, மேன்மைகளை சம்பாதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவனமா வாசிங்க. ஆதியாகமம் வாசித்த பிரகாரம் 28வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க, முடிச்சிடும். ஆதியாகமம் 28:17. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, வானத்தின் வாசல் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பலன் நம்மை பலப்படுத்தும் பொழுது நம்ம வீடு கர்த்தருடைய ஸ்தலமாக மாறுது. அல்லேலூயா. உன் வீடு கிறிஸ்துவின் வீடாய் ஆகணும்னா கர்த்தருடைய பலன் உன்னை இடைக்கட்டி ஆகணும். அல்லேலூயா. ஓம்பலம் இதெல்லாம் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் பலன் இவைகளை செய்ய வைக்கிறது. அல்லேலூயா. அங்கே பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த ஸ்தலம் இயேசுவின் வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எழும்பி முழங்கால் படிடுகான்னு